ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6ஆம் கிளாஸ் தமிழ் புக்கில் உள்ள இயல் வரிசையாக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? திருவருட் பிரகாச வள்ளலார், புரட்சி துறவி. ரெண்டாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? கடலூர் மாவட்டம், மருதூர் ஊர். மூணாவது கொஸ்டின், இவருடைய நூல்கள் யாது? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. நாலாவது கொஸ்டின், கந்த கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வடிவுடை மாணிக்க மாலை. ஐந்தாவது கொஸ்டின், இவர் திருவெற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது? விடை, எழுத்தறியும் பெருமான் மாலை. ஆறாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? விடை, தொண்ட மண்டல சதகம், ஒழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை. ஏழாவது கொஸ்டின், யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? விடை, ராமலிங்க அடிகளார். எட்டாவது கொஸ்டின், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யார்? சரியான விடை, ராமலிங்க அடிகளார். ஒன்பதாவது கொஸ்டின், கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்தது என்றும் பாடியவர்? விடை, ராமலிங்க அடிகளார். பத்தாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? விடை, திருவருட்பா. 11வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர் யாது? விடை, காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார். 12வது கொஸ்டின், யார் வேண்டுகோள் இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இவர் எழுதினார்? விடை, காஞ்சி மகா வித்வான் சபாபதி முதலியார். 13வது கொஸ்டின், மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? விடை, மனுநீதி சோழன் வரலாறு. 14வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? 1865ஆம் ஆண்டு, தன்னுடைய 42வது வயதில். 15வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? விடை, 1867வது ஆண்டு, தனது 44வது வயதில். 16வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்திய ஞான சபையை நிறுவினார்? 1872ஆம் ஆண்டு, தனது 49வது வயதில். 17வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? விடை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. 18வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. 19வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? விடை, ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டில் திறவுகோல். 20வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? விடை, பாரதியார். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் யார்? விடை, ஆறுமுக நாவலார். 22வது கொஸ்டின், திருவருட்பா நூல் அமைப்பு யாது? விடை, 6 திருமுறைகள் + 5818 பாடல்கள். 23வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் பிறப்பு இறப்பு ஆண்டு எது? விடை, 1823ஆம் ஆண்டு பிறந்து 1874ஆம் வருடம் இறந்தார். 24வது கொஸ்டின், நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்? விடை, சமண முனிவர்கள். 25வது கொஸ்டின், நாலடியாரின் வேறு பெயர்கள் யாது? சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. 26வது கொஸ்டின், நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? விடை, பதுமனார். 27வது கொஸ்டின், நாலடியார் நூல் அமைப்பு. விடை, அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, மொத்தம் 40. 28வது கொஸ்டின், நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை, நாலடியார். 29வது கொஸ்டின், திருக்குறள் சிறப்பு பெயர்.
விடை அடையெடுத்த கருவியாகு பெயர். 30வது கொஸ்டின். திருக்குறள் நூல் அமைப்பு. விடை அறம் 4 இயல் +38 அதிகாரம், பொருள் 3 இயல் +70 அதிகாரம், இன்பம் 2 இயல் +25 அதிகாரம், மொத்தம் 9 இயல் +133 அதிகாரம் +1330 குறள்கள். 31வது கொஸ்டின். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? விடை பரிமேலழகர் உரை. 32வது கொஸ்டின். எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனால் முப்பால் மொழிந்த பொழி என்று கூறியவர் யார்? விடை கல்லாடர். 33வது கொஸ்டின். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் யார்? விடை செங்கண்ணனார். 34வது கொஸ்டின். இந்நூலை முற்றிலும் ஓதியபின் வேறு நூல் பயிற்சி வேண்டா. மனு 34வது கொஸ்டின். இந்நூலை முற்றிலும் ஓதியபின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மன்னுத் தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார். 35வது கொஸ்டின். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை 107 மொழிகளில். 36வது கொஸ்டின். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள். 36வது கொஸ்டின். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள். விடை 1 லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் டாக்டர் ட்ரால், ஆங்கிலம் ஜியு போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசாகாமி அம்மையார், மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை. 37வது கொஸ்டின். திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? விடை மறைமலை அடிகள். 38வது கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். 39வது கொஸ்டின். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு? விடை 1812. 40வது கொஸ்டின். ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம்? விடை தஞ்சை. 41வது கொஸ்டின். அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை காந்தி. 42வது கொஸ்டின். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது? விடை 1 கீழ்த்திசை நூலகம் சென்னை, 2 அரசு ஆவண காப்பகம் சென்னை, 3 உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, 4 சரஸ்வதி மகால் தஞ்சாவூர். 43வது கொஸ்டின். உ.வே.சாவின் இயற்பெயர் யாது? விடை வேங்கட ரத்தினம். 44வது கொஸ்டின். உ.வே.சாவின் ஆசிரியர் பெயர்? விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 45வது கொஸ்டின். வேங்கட ரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் யார்? விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 46வது கொஸ்டின். உ.வே.சாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? விடை ஜியு போப், சூலியல் வின்சோன். 47வது கொஸ்டின். உ.வே.சாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? விடை 2006ஆம் ஆண்டு. 48வது கொஸ்டின். உ.வே.சா பதிப்பித்த நூல்கள் எத்தனை? விடை 87 நூல்கள். அதில் சில வெண்பா நூல்கள் 13, உலா 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை 6, புராணங்கள் 12. 49வது கொஸ்டின். 99 மலர்கள் கொண்ட நூல் எது? விடை குறிஞ்சிப்பாட்டு. 50வது கொஸ்டின். உ.வே.சா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் எது? விடை கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.